தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். துளாராசிக்காரர்கள், துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கும் விருப்பம் உண்டு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், என்கிட்ட ஜாதகம் பார்த்த பிள்ளைகள் துளாராசிக்காரவங்க என்னோட நல்ல ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த செட்டில் ஆக முடியாததுக்கு என்ன காரணம், செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் நான் சொல்ல தான் போகிறேன். அதுக்கு தான் இந்த பதிவு. இதுக்கு தான் ஒரு டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம். இந்த ஜாதக ரீதியாக நமக்கு என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறமா நம்ம மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம். செட்டில் ஆக முடியாததுக்கு துளாராசிகளுக்கு முதல் காரணம் என்னென்னா அவசர எண்ணங்கள். ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவு பண்ணணும், முடிக்கணும் அப்படிங்கிறது. அது முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுரியமாக சாமர்த்தியமாக வேலை செய்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரவங்களை வேலை வாங்கிட்டு தான் வேலை பார்த்ததா கணக்கே காட்டுவாங்க. சாமர்த்தியமான உலகம். இதில் சாமர்த்தியம் இல்லாமல் சமாதானத்தை விரும்புகிறது துளாராசி. சாமர்த்தியமான உலகம். இந்த சாமர்த்திய உலகத்தில் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் துளாராசிக்காரர். அப்போ துளாராசிக்காரவங்களுக்கு செட்டில் ஆக முடியாததுக்கு என்ன காரணம்? நான் முதல்ல சொன்னது தான், சாமர்த்தியமாக இருக்கிறதா நினப்பு. அதில் என்ன பண்ணிடணும்னா
டக்குன்னு நிறையா பேருக்கு நம்ம உண்மைகளை நம்ம சொல்லிடுறது, டக்குன்னு அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறது, மற்றவங்க சொல்கிற சின்ன விஷயத்தெல்லாம் நம்புறது. இப்போ பெரிய அளவில் துளாராசிக்காரவங்க மிஸ் ஆகிறது என்னென்னா, யாராவது கதை சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டுருவீங்க, அது உண்மை நம்புவீங்க. கதைகளை நம்பக்கூடியவர்கள். இதுவே பெரிய ஆபத்து இல்லை? ஆபத்து இல்லையா சொல்லுங்கள்? கதைகளை நம்பக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், யார் வேணாலும் கதை சொல்லட்டும், எவ்வளோ வேணாலும் கதை சொல்லட்டும், அதையே நம்ம நம்புவானே. கதை சொல்கிறதுல அவங்க தேர்ச்சி பெற்றவங்க, நம்ம அந்த கதையை நம்பக்கூடாது. உங்களுக்கு சுக்கிரன் பலவீனம் ஆயிட்டான்னா நமக்கு சிரமம். சுக்கிரன் பலவீனமாயிட்டா நமக்கு சிரமம். சனி பாதிக்கப்பட்டால் சிரமம். குரு பலமிழந்தால் சிரமம். நமக்கு செட்டில் ஆக முடியாததுக்கு நிறைய காரணம் இருக்குது. 1 2லாம் இல்லை. சுக்கிரன், சனி, குரு இவங்க பாதிக்கப்படக்கூடாது, பலவீனமாகக்கூடாது. நம்ம ராசி அடிப்படையில் நம்ம முதல்ல ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அதில் இந்த கிரகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா, இந்த கிரகங்கள் பலம் இழந்ததுன்னா நமக்கு டவுன் ஆகும். அப்போ இந்த கிரகத்தை முதல்ல சரி பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதனால தான் சொல்லுவாங்க, துளாராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமையில் நல்ல காரியங்களை செய்யுங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சனிக்கிழமையில் நீங்கள் ஏதாவது ஒன்று தொடங்குனீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அலைச்சல் அதிகமாக இருக்கும். அங்கே தான் துளாராசிக்கு பெரிய கஷ்டம், அலைச்சல். என்ன சார் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது சார் அப்படின்வாங்க. இந்த அலைச்சலை சனிக்கிழமை நிறைய கொடுக்கும். அதனால் சனிக்கிழமை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆரம்பிங்க, அது அலைச்சலை கொடுக்கும். அப்போ அலைச்சலை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? கஷ்டம் தானே. அதனால் இந்த சனிக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு சனிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது நல்லது. திருப்பி கவனமாக இருக்கணும், குழப்பமில்லை. அவங்கள ஆரம்பிக்கிறது நல்லது. ஒரு ரவுண்டு சர்க்கிள் போட்டால் அது கரெக்டாகும். அதே மாதிரி 10ஆம் பாவம் ராகு மற்றும் கேது இவங்கெல்லாம், இந்த 10ஆம் பாகம் நமக்கு சாதகம் கிடையாது. 10ஆம் பாகம் சாதகம் கிடையாது. யாருக்கு? துளாராசிக்கு, லக்னத்துக்கு. அது மாதிரி ராகு கேது சரியில்லைன்னா குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரன் பலவீனமாக போயிட்டார்னா பணத்தட்டுப்பாடுகளை கொடுத்துருவார், ஆசை நிறைவேறாது, அதுக்கு ரொம்ப போராடணும். சனி பாதிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னா காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எல்லாருக்கும் ஒரு டைமில் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா நமக்கு 2 டைம் எடுத்துக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. குரு பலம் இழந்துட்டார்னா தக்க சமயத்தில் வீட்டில் உள்ளவங்க உதவி பண்ண மாட்டாங்க, நம்மளை விலக்கி வச்சுருவாங்க. வெளியில் உள்ளவங்க தான் உதவி பண்ணுவாங்க. 10ஆம் பாவம் தோஷம் ஆயிடுச்சுன்னா, 10ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். அது தோஷம் ஆயிட்டுன்னா பதவியில் நமக்கு 2வது வருமானம் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் டவுன் ஆகிடும். நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் பேரு புகழ் எல்லாம் டவுன் ஆகிட்டு முதல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து வானிடுவான். அதுமாரி ராகு மற்றும் கேது சாதகமாக இல்லைன்னா குடும்பத்தில் பிரிவு ஏற்படும். அடிக்கடி சண்டை வரும். துளாராசிக்கார வீட்டில் மட்டும் சண்டை அதிகமாக, புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு புரிதலே இருக்காது. ஆனால் சேர்ந்துப்பாங்க, அடிச்சுப்பாங்க, குடிப்பாங்க. இதில் கணவர் ஜாதகம் சாதகம் இல்லைன்னா டைவர்ஸ் தான். புதன் பாதிக்கப்பட்டால் சந்திரன் பாதிக்கப்பட்டால் 2 கிரகங்களும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சூரியன் பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும். அப்போ பாருங்கள், துளாராசிக்கு சூரியன், சந்திரன், புதன் இது 3 பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் புதன் என்ன பண்ணுவார், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இன்னொருத்தவங்க கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடுவாங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா மனசு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா 5 நிமிஷம் நிம்மதியாக இருக்கலாம், அதுதான் டைம் உங்களுக்கு. சார் நான் நிம்மதியாக இருக்கேன் எப்படின்னா, குளிச்சுட்டு ஃபேனில் நிற்பாங்கல்ல, அவ்வளோதான் நிம்மதி. அப்பாடா, அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு தூக்கத்தில் கூட நிம்மதி வராது. நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம்னா அதில் கூட நிம்மதி வராது.
இந்த சூரியன் பலவீனம் ஆயிட்டான்னா நம்ம பேர் எடுக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. நம்ம பேர் எடுத்தாலே எவனாவது நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான். நம்மளுடைய குறைகளை மட்டும் சுட்டி காட்டுவாங்க. நீ இப்படி பண்ணியிருக்கலாம், நீ இப்படி நடந்திருக்கலாம், நீ ஏன் இப்படி நடந்துக்கல. என்ன லாஜிக் இது? அது மாதிரி தாமதமான சூரிய தசை நடந்தால் உங்களுக்கு ரொம்ப தாமதம் ஏற்படும். சூரிய தசை நடந்தால் உங்களுக்கு தாமதம். அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்கும், சனி தசை நல்லா இருக்கும். நல்ல கவனிங்க, சனி தசை நல்லா இருக்கும், சூரிய தசை உங்களுக்கு டவுன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிர புத்தி நல்லா இருக்கும், சூரிய புத்தி நல்லா இருக்காது, சனி தசை நல்லா இருக்கும். நீங்கள் அதே மாதிரி சனிக்கிழமை செட் ஆகும், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செட் ஆகாது. நீங்கள் லீவ் எடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்குன்னு ஒர்க்கு கொடுத்துருவாங்க. அது எப்படி என்னை பார்த்து இது இந்த ஒரு படத்தில் கரகாட்டக்காரன் படத்தில் கேட்பார்ல, என்னை பார்த்து இந்த கேள்வி ஏன் கேட்ட அப்படிங்கிற மாதிரி, என்னை பார்த்து ஏன்டா அந்த ஒர்க்கை கொடுத்தீங்க, நான் சும்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே, என்னை பார்த்து ஏன்டா அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். இதுதான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. அப்போ துளாராசிக்காரவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சுக்கிரன் வலிமை பெறணும். உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க, சுக்கிரன் வலிமையாக இருக்காரா? வலிமையாக இருக்காருன்னா உங்களுக்கு யோகம். அதே மாதிரி சனி வலிமையாக இருந்தார்னா யோகம். குரு பார்வை பெற்றால் யோகம். 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் லாபம் பெற்றால், புதன் வலிமை பெற்றால், சந்திரன் வலிமை பெற்றால், குரு திசை நடந்தால் உங்களுக்கு நல்ல கூட்டணி அமையும். சமநிலையில் சந்தோஷமாகுவீங்க. உங்களுக்கு குரு திசை நடக்கணும், புதன் வலிமை இருக்கணும். முதல்ல உங்களுக்கு புதன் எப்படி இருக்கார், சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க, சனி யோகம் இருக்காரான்னு பார்த்துங்க, குரு பார்வை பார்த்துங்க. அவ்வளோதான். நிச்சயமாக நீங்கள் செட்டில்மெண்ட் லைஃப் ஆக முடியும், செட்டில் ஆக முடியும். இந்த நேரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு செட்டில் லைஃப்குள்ளே வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அதிகார யோகம் காத்திருக்கிறது. நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு என்ன பரிகாரம் அதை சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் செட்டில் ஆகணும்னா லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்ல மகாலட்சுமி பூஜை பண்ண நீங்கள் முன்னேற்றத்துக்கு வருவீங்க. வெள்ளை மலர் அர்ச்சனை பண்ணுங்கள், தாமரப்பூ, வெள்ளைத்தாமரப்பூ அர்ச்சனை பண்ணுங்கள். அதே மாதிரி சுக்கிர மந்திரம் ஜபம் பண்ணுங்கள். சுக்கிரனுடைய காயத்ரியை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் செட்டில் ஆக முடியும், நம்பிக்கையே செட்டில் ஆக முடியும். சார் நான் செட்டில் ஆகிட்டேன் சார், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தம்பதிகளுக்கு உதவி பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த தம்பதி பூஜைன்னு சொல்லுவாங்க. உங்கள் உள்ளூரில் இருக்கிற சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களை சுவாமிக்கு பூஜை பண்ணுறவால உங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவளுக்கு தம்பதி பூஜை பண்ணுங்கள். துளாராசிக்காரவங்க பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் உங்கள் வீட்டில் பூஜை உங்கள் ஊரில் பூஜை பண்ண, உள்ளூரில் பூஜை பண்ணக்கூடிய சுவாமி பூஜை பண்ணக்கூடிய அந்த சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்களை அழைச்சி பூஜை பண்ணுங்க. அவங்களுக்கு பாத பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு தம்பதி பூஜைன்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் தானம் கொடுங்க, உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறும். அதுமாரி உங்கள் வீட்டில் அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் பெரியவர்கள் தம்பதியாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள். இது ரெண்டையும் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் 5 முகம் குத்து விளக்கு, அதான் மகாலட்சுமி தீபம், வேறு ஒன்றும் இல்லை. 5 முகம் குத்து விளக்கு ஏற்றி தீப வழிபாடு பண்ணுங்கள். வீண் செலவை தவிர்த்து கொள்ளுங்கள், சேவிங்ஸை அதிகப்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க, நிச்சயமாக செட்டில் ஆகுவீங்க. செட்டில் ஆகிறத தக்க வச்சுக்க முடியும், நல்லது நடக்கும். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க யாரும்.
அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்து முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம், சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இது அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க. சூரியனுக்கு பிரதானமாக இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம், கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி, அந்தரம், கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லோரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.